ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, admobல பாலிசிஸ் தெரியாமல் நிறைய பேருக்கு நிறைய ஏர் லிமிட் வந்துட்டு இருக்குது. இந்த கொஞ்ச நாளாகவே எனக்கு நிறைய பேர் கமெண்டில் கேட்டதும் அண்ட் டிரெக்டாக ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக கேட்டதும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, admobல ஏர் லிமிட் வந்துட்டு இருக்குது, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நான் இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், ஆட் லிமிட்னா என்ன அப்படின்றது நம்மளுக்கு ஆட் லிமிட் வந்தால் நம்ம அக்கௌண்ட் எப்படி ஷோ ஆகும் அப்படின்றது நிறைய விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வர காத்துட்ருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வரும் பெல் ஐக்கனையும் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். ஓகே கைஸ், நீங்கள் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணீங்க அப்படின்னா இது தான் உங்களுக்கு சரியான சேனல் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவரில் ஏர்ன் பண்ணுறது, அப்புறம் ஆன்லைனில் எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற நிறைய ப்ளேலிஸ்ட் போட்டுக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் கூட ஒரு ஏர்னிங் பர்பஸ்க்காக தான் எல்லாருமே க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதனால் இது கூட நாங்கள் ஏர்னிங் பண்ணுறதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இல்லை ஆன்லைன் ஏர்னிங்கில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா admobல நிறைய admob லிமிட்டேஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட்டு ரீசன் இருக்குது. ரீசனை பார்க்க முன்னாடி நம்ம எப்படி அட் லிமிட் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எப்படி ஷோ பண்ணுவோம் அப்படின்றத நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பாலிசி சென்டர் அப்படின்ற இடத்துல இந்த மாதிரியான ஒரு நோட்டீஸ் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கும். அதாவது அக்கௌண்ட் லெவல் இஷ்யூஸ் அப்படின்ற இடத்துல இந்த மாதிரி ஷோ பண்ணும். இதில் எட் சேவிங் ஹேஸ் பீன் லிமிட்டட் அப்படின்னு காட்டிட்டு இந்த இடத்துல அக்கௌண்ட் அண்ட் இந்த மாதிரி உங்கள் அந்த இஷ்யூ டேட், ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இது வராமல் எப்படியுமே சான்சஸே இருக்காது. இது வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துடலாம். அடுத்தது இவங்க என்ன சொல்கிறாங்க, டீட்டெயிலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது டெம்பரரியாக லிமிட்டட் ஆகிருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் இது டெம்பரரியாக நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டெம்பரரியாக தான் இது லிமிட்டேஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறமா நீங்கள் எல்லாருமே நியூ admob அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு போக ட்ரை பண்ணீங்க. பட் அந்த அக்கௌண்ட்டுக்கும் இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா புது அக்கௌண்ட்ஸுக்கு இது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் ட்ராஃபிக் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே சொல்லியிருக்காங்க, இந்த உங்கள் ட்ராஃபிக்கை நீங்கள் கூட்டணும். அதாவது உங்கள் எப்போ யூஸ் பண்ணுற யூசர்ஸை கூட்டணும் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறாங்க. நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அட் லிமிட்டட் நாங்கள் இல்லாமக்கிடுவோம், அதாவது கேன்சல் பண்ணுவோம் அப்படின்றத இந்த இடத்துல அவங்க எங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. பட் நிறைய பேர் இதை பண்ணாமல் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த admob அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணிட்டு வேறையா புதுசாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு புதுசாக ஓப்பன் பண்ணிட்டு போயிருவீங்க. பட் அந்த அக்கௌண்ட்டுக்கும் இந்த இஷ்யூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா என்ன admob ஆட் லிமிட் ஆகினது. நான் இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் எனக்கு ஆட் லிமிட்டை கேன்சல் பண்ணினதுக்கு அப்புறமா தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அதனால தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த லிமிட்டேஷனும் இல்லை. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாலிசி சென்டரில் எனக்கு எந்த ஒரு லிமிட்டேஷனும் இல்லை. ஸோ நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணிவிட்டு அதை எப்படி இல்லாமல் ஆக்குறது அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நோ இஷ்யூஸ் அப்படின்னு வந்துருக்குது. இங்கே அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய அப்ளிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். பட் இந்த அப்ளிகேஷன்லாம் இப்போ லெவலில் இல்லை. ஏன்னா இந்த கன்சோல் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். பட் எனக்கு அந்த இஷ்யூ இந்த இடத்துல இல்லாமல் போயிடுச்சு. அதை எப்படி பண்ணினேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் எடுத்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடலாம். போனீங்க அப்படின்னா இதில் யூனிட் ஐடி இருக்கும்.
ஜஸ்ட் வந்து நீங்கள் ஆட் யூனிட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் ஆட் யூனிட்டே போட்டதில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து எனக்கு இந்த இஷ்யூ வந்தது. இந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இங்கே இருக்கிற எல்லா ஆட் யூனிட்டையும் நீங்கள் டிலீட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் எத்தனை அப்ளிகேஷன் வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ அப்ளிகேஷன்லேயும் வந்து நீங்கள் ஆட் லிமிட் அதாவது வந்து ஆட் யூனிட்டை டிலீட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் நியூவாக க்ரியேட் பண்ணுங்கள். பேனராக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியலாக இருக்கலாம், ரிவார்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் நியூவாக க்ரியேட் பண்ணி அந்த ஐடியை வந்து நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனில் வந்து அப்டேட் பண்ணுங்கள். கான்சோலில் போய் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் கான்சோலில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் யூசர்ஸ் எல்லாருக்குமே இந்த யூனிட் மூலமாக உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்கள் யூசர் அதாவது வந்து உங்கள் அப்ளிகேஷனை எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க அது ரியல் டைமில் அப்படின்றத நீங்கள் பார்த்து நீங்கள் கூகுள் எட்ஸை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நிறைய பேர் இருக்கிறாங்க ப்ரொமோட் பண்ணி தரதுக்கு. ஸோ அந்த மாதிரியான மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் உங்கள் யூசஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆட் லிமிட்டான ப்ராப்ளம் வந்து இல்லாமல் போயிடும். ஓகே, இது வந்து ஒன்று அப்படின்னு சொல்லிடலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட் லிமிட் வரதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். மெயின் ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு நியூ இதாக இருக்கும்போது யூடியூப் மாதிரி இல்லை இந்த admob. எந்த ஒரு இதுவுமே அதாவது வந்து தகுதியுமே பார்க்காம உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் பார்க்காம உங்களுக்கு உடனே அந்த ஹெட்ஸை தந்துடுவாங்க. அதனால் வந்து அவங்க வந்து மெயினாக உங்கள் அப்ளிகேஷனில் வந்து எந்த அளவு இம்ப்ரெஷன் ஆகுது அப்படின்றத அவங்க செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் இம்ப்ரெஷன் வந்து அதிகரிக்கணும், பட் வந்து கிளிக் த்ரூ ரேட் வந்து குறையணும். அதாவது வந்து 100 யூசர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா 200 கிளிக் வரதுக்கு சான்சஸே இல்லை. உங்கள் யூசராக இருக்கலாம், நீங்கள் கிளிக் பண்ணதாக இருக்கலாம், இல்லை செல்ஃப் கிளிக்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் 100 யூசர்ஸ் யூஸ் பண்ணும்போது 200 கிளிக் வரதுக்கு அட் அ டைமில் சான்ஸே இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த டைமில் வந்து அவங்க வந்து உங்களுக்கு இந்த ஹெட் லிமிட் அப்படின்றத தந்துடுவாங்க. அவங்க எப்படி ஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து 100 யூசர்ஸ் இருக்கிறாங்க, 200 கிளிக் வருது அப்படின்ற பட்சத்தில் அந்த 100 யூசர்ஸும் நீங்களாக இருக்கலாம் அப்படின்றத திங்க் பண்ணி அவங்க வந்து கூகுள் மூலமாக ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றதுனால அவங்க வந்து ஹெட் லிமிட்டை வந்து தந்துடுவாங்க. ஸோ வந்து நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி யூனிட் எல்லாமே டிலீட் பண்ணி விட்டுட்டு திருப்ப நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு திருப்ப ஹெட்ஸ் ஷோ பண்ணும் சேம் அக்கௌண்ட்டில். அதாவது வந்து சேம் கூகுள் admob அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு ஹெட்ஸ் வந்து ஷோ பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். மெயினாக நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது வந்து நான் சொன்னது போலயே அந்த யூசர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இம்ப்ரெஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அண்ட் வந்து கிளிக் த்ரூ ரேட்டை வந்து நீங்கள் குறைங்க. அதாவது வந்து எப்படி அப்படின்னா ஒரு உண்மையான யூசர் வந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஹெட்டை வந்து அவங்க ஜஸ்ட் வந்து ஏதோ ஒரு தேவைக்காக தான் அந்த ஹெட்டை கிளிக் பண்ணுவாங்க. அவங்க ஒரு இன்சூரன்ஸ் போடுறதுக்கு இருக்கலாம். ஸோ வந்து இன்சூரன்ஸ் சம்மந்தமான ஒரு ஹெட் வருது அப்படின்னா அவங்க அதை கிளிக் பண்ணி அங்கே போய்ட்டு படிப்பாங்க. அவங்க எவ்வளோ நேரம் டைம் ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படின்றத கூட செக் பண்ணுவாங்க கூகுள். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க அது மூலமாக எந்த சரி ஒரு பயன் அடைகிறாங்களா அப்படின்றத அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி தான் அந்த ஏர்னிங் வந்து உங்களுக்கு ரியலாக தந்துட்டுருப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுறோம் வெளியே வரோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து ஒரு ஃபேக் யூசர் அப்படின்றதுனால. அதனால தான் உங்களுக்கு ஹெட் லிமிட் வந்துட்டு இருக்குது. அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணாமல் கூட இருக்கலாம். அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் யூசரோட தெரியாமல் கூட பண்ணலாம். மெயினாக யூசர் தெரியாமல் பண்ணுறது குறைவோ நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனில் வந்து நிறைய ஆட்ஸ் வச்சுருப்பீங்க. ஜஸ்ட் வந்து ஒரு கிளிக் பண்ணால் ஒரு ரிவார்டட் வரணும், திருப்ப ஒரு கிளிக் பண்ணால் திரும்ப ஒரு ரிவார்டட் வரணும். இந்த மாதிரி வரும்போது இம்ப்ரெஷன் கூட இருக்கும். அண்ட் வந்து யூசர்ஸுக்கு அன்ஈஸியாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது கிளிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த டைமில் கூட உங்களுக்கு இந்த ஹெட் லிமிட் அப்படின்ற ப்ராப்ளம் வரலாம். ஸோ வந்து இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஹெட் லிமிட் ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் தப்பிடலாம். அண்ட் வந்து நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நியூ அக்கௌண்ட் இருந்தீங்கன்னா எப்படியுமே கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வரும். எனக்கு கூட வந்திருக்குது. அது இல்லாமல் போகிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லாமல் போயிடும். ஓகே காய்ஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.